ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் நேற்று நடந்த பிக் பாஸ் 4ஓட அன்சீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று எக்கச்சக்கமான அன்சீன்ஸ் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அன்சீன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரேஷும் பாலாஜியும் வந்து ஆரியை வந்து அட்வைஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. ஆரி வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய இன்வால்வ் பண்ணிக்கிற இது பண்ணுறாரு. அந்த நமுத்து போன பட்டாசு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து அவர் நிறைய இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து சமாதானப்படுத்த வைக்க தான் வர்றாரு. ஆனால் அந்த எண்ட் ஆஃப் டாக்ல வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நம்மளை வந்து டம்மி பீஸ் ஆக்கி விட்டு போயிடுறாரு. நம்மளை வந்து டம்மி பீஸ் ஆக்கி நம்மளை வந்து சரி சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் வந்து நமக்கே வந்து பல்ப் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன தோணுது அப்படின்னா, அந்த நமுத்து போன பட்டாசு அப்படிங்கிற பட்டத்துக்கு அப்புறம் ஆரி வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டு தான் பேசிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம கொஞ்சம் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நல்லா படிக்கல, நமக்கு நல்லா ஸ்கோர் வரலன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக படிப்போம். ஸோ அதே மாதிரி அவரோட குவாலிஃபிகேஷனை அவர் இன்னும் வந்து முன்னாடி கொண்டு வர்றாரு. ஸோ இதில் வந்து யாரும் அவர் தப்பு சொல்கிறதுக்கு கிடையாது. அவர் வந்து அவர் குவாலிஃபிகேஷனை இன்னும் வந்து வளர்த்துக்கிறாரு. அகைன் வந்து பார்த்தோன்னா அவர் எல்லாரும் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்காம கார்னர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ ஈவன் வந்து சம்டைம்ஸ் பாலாஜி கூட வந்து அதை வந்து சரியாக அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆமாண்டி, அதே மாதிரி பாலாஜி, சம்யுக்தா, சுரேஷ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாலாஜி சொல்றாரு, நான் வந்து ரியோக்கு கேப்டன்ஷிப் வாங்கி கொடுத்தது எதுக்குன்னா குரூப்பிசம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது நான் நம்பல. பட் அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரியோவை தான் வச்சு சொல்றாங்க. எல்லாரும் குரூப்பிசம் இருக்குன்ட்டு அவரை வச்சு தான் சொல்ற மாதிரி இருக்கு, பேசுற மாதிரி இருக்கு. அதனால அவரை கேப்டனா போட்டா குரூப்பிசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். அதுக்காக தான் நான் அவருக்கு கேப்டன்ஷிப் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு ஆனா வேணாம் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது தெரியணும், வீட்டில் ஒரு தெளிவு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அனிதா வந்து அங்கே ஒரே மழை போல. ஸோ அனிதா வந்து வெளியே இருக்கிற அந்த ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபாவில் வந்து படுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அஜீஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் வந்து மேலே இருக்கிற கேமராட்ட வந்து பார்க்க சொல்கிறாங்க. இங்கே பாரு, அனிதா அங்கே தூங்குறாங்க, இங்கே பாருங்கன்னு சொல்லி கேமராவை திருப்ப சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு தான் போகிறான். இப்போ பாருங்க, நாய் குலைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேமராவையும் ஸ்ட்ரைட்டாக திருப்ப சொல்கிறாங்க. கேமரா பார்த்தது நாய் வந்து பயங்கரமா குலைக்குது. ஆனால் எந்திரிச்சு இது ஓ வேலையாடா அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அஜீஷ் வந்து ஒரு வேலை பண்ணது மீன்ஸ் ஒரு ஏதாவது ஒரு கலகலப்பா இல்லை ஒரு இன்வால்மெண்ட்டா இல்லை ஒரு நாட்டித்தனமா வேலை பண்ணுது. இதுவே முதலா இருக்குது இந்த வீட்டில். ஆமாண்டி, அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லாரும் வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இல்லை பார்க்கும்போது எல்லாரும் ஆடினாங்க. அப்போது சம்யுக்தாவும் கேபி அப்புறம் பாலாஜி 3 பேர் வந்து மெயினாக நின்று அவங்க ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. மற்றவங்கெல்லாம் கீழே நின்று ஆடிட்டு இருக்காங்க. நம்ம வேல்முருகன் சார் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருந்தாரு. அதை வச்சு எல்லாரும், ஆனால் வெஸ்டர்ன் டான்ஸ் மாதிரி இருந்துச்சு நாட்டுப்புற பாட்டுக்கு, அப்படிதான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அதே மாதிரி பார்த்தேன்னா நம்ம சிவானி மட்டும் தனியாக நம்ம தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி கொடுக்குற ஸ்டெப்பு இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக ஆடிட்டு இருந்தாங்கடி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு சுரேஷ் சார் நின்றுட்டு இருக்காரு, அவரோட போய் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கேமராவில் கரெக்டாக சிவானி மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருந்தாங்கடி. ஆமாக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு கேம் நடந்துச்சு. அந்த கேம் முடிஞ்சதுமே வந்து நிறைய ஒரு கிளாஷஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. உள்ளேயே அப்படி கிளாஷஸ் வந்துச்சு. ஸோ வெளியே வந்ததும் மறுபடியும் ரியோ, ஆரி, அப்புறம் அனிதா இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பாலாஜி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து ரியோவும் பாலாஜி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரியோ கேட்குற ஏன்ப்பா கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ பாலாஜி சொல்கிறேன், நான் வந்து கோவப்படல. ஸோ 5 பேர்த்தோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் பேசினேன். ரியோ சொல்கிறாங்க, நான் 11 பேர்த்தோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் பேசினேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து அவங்களுக்குள்ள அதை பற்றின ஒரு சின்ன கிளாஷஸ் போயிட்டே இருக்கு. ஸோ இதில் என்ன இன்னொன்று வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஆரி என்ன சொல்கிறாரு, தாத்தா வந்து இது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து 2 பேருக்கு இடையில இருக்கிற ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்காங்க. இது கேம் நினச்சி இது அப்படியே முடிஞ்சிடும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தேன்னா நம்ம ஆரியும் பாலாஜியும் பேசிட்டு இருக்காங்கடி. வெளியே உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாலாஜி சொல்றாரு, நீங்க எதுக்கு கோவப்பட்டீங்க, நம்ம வந்து அதான் டாஸ்கே அவங்கள கேள்வி கேட்கறது, நீங்க எதுக்கு நடுவில் கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை கேட்குறாரு. அப்போ ஆரி சொல்றாரு, இல்லை நம்ம 5 பேருக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் நீங்க என்னன்னா நான் 11 பேருக்காக பேசின மாதிரி பேசிட்டீங்க. அது வந்து எனக்கு ஹார்ட்டிங்காக இருந்துச்சு கொஞ்சம். அதனால நான் என்னன்னு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் பேசினேன். கோவப்படுறது வந்து எல்லாருக்கும் தான் வரும். ஒவ்வொரு அளவு இடம் அந்த மாதிரிலாம் பொறுத்து கிடையாது. எல்லாமே கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு பாலாஜிக்கு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவர் கொஞ்சம் தெளிவாயிடுறாரு பாலாஜி. ஓ ஆமா ப்ரோ சாரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு. ஆமாக்கா, இவர் வந்து இங்க பேசி எப்பவுமே இப்படி பேசுற ஒரு கான்வர்சேஷன் முரண்பாடா போகும் சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போ ஆரியும் பாலாஜியும் தனியா வந்து பேசிட்டு இருக்குது. ஆரியை பத்தி ஃபுல்லா பாலாஜி புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு நல்ல இதா இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்சது என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஆரியிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு பாலாஜி சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கொஞ்சம் வந்து சுரண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் வந்து முரண்பாடா இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆரி மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது, நானா அப்படின்னு கேட்கறாரு. சரி ஓகே, அது அவர் ஒப்பீனியன் சொல்லி சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது பாலாஜி என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருந்துச்சு, நான் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும்போது, என்னது என் விஷயத்தை நீ அக்ரி பண்ணிக்கிட்டேன்னு கேட்கும்போது, இல்ல அவர் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி தான் சொன்னாரு, அப்போ அந்த இடத்துல நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாலாஜி சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு சீன் வச்சு பார்க்கும்போது பாலாஜி வந்து ஆரியை வந்து நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேபியும் ஆஜிஷும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆஜித் சொல்றாரு, எனக்கு இது டிசர்வ்டா இது நான் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உடனே கேபி சொல்றாங்க, அது தெளிவுபடுத்துறாங்க, இல்ல நீ நிஜமாவே டிசர்வ் தான் அது வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறாரு. அதோட அன்சீன் முடியுது. ஆனா இது அன்சீன் இல்லக்கா, இது டிவிலே போட்டிருப்பாங்க தான். இருந்தாலும் கேபி ஒரு நல்ல வேலையை வந்து நேற்று பார்த்து விட்டுருக்கா. நல்ல வேலைனா ஆப்போசிட்டா சொல்றேன். ஸோ வந்து சனம் வந்து ஒரு நல்ல ஒரு மனசோட தான் அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சனம் வந்து இதுல ஒரு நல்ல ஒப்பீனியன்ல தான் கொடுங்க, நான் வாஷ் பண்ணி தர்றேன்னு சொல்லி தான் சுரேஷ் சாரோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வாங்க போயிருக்காங்க. ஸோ அதை வந்து பேசிட்டு இருக்கும்போது கேபிட்ட வந்து சொல்லும்போது, கேபி தேவையில்லாம கொஞ்சம் கூட அவங்க சொன்ன பதிலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு லூஸ் டெசிஷன் கூட சொல்லலாம். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உள்ள போய் அப்படியே தாத்தாட்ட மாத்தி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் பாத்ரூம் குனிஞ்ச அவங்களுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ண குனிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே சனம் சொன்னது என்ன, அவங்க வந்து பாத்ரூமே கழுவுறேன்னு சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன், இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்றேன்னு சொன்னாங்க, இல்ல கொடுங்க நான் பண்ணித்தரேன்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது கண்டிப்பா தப்புன்னு சொல்லி புரிய வரணும். இல்லாட்டி கண்டிப்பாக சனமோட நேம் வந்து டேமேஜ் ஆகும். வெளியே இருந்து பார்த்தவங்க எல்லாத்துக்குமே சனமோட இது தெரியும். ஸோ கேபி இப்போ வந்து அது தெரிஞ்சு பேசுதா இல்லை தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசுதானே தெரியல. ஸோ இப்போதைக்கு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் அது நடந்துட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். ஆமாடி, இது ஒன்று நடந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தியா, அந்த கேம் நடந்துட்டு இருந்துச்சுல, அப்போ நம்ம சுரேஷ் சாருக்கு பாலாஜி பல்பு கொடுத்தான் பாரு, எல்லாம் கொஞ்சம் கிளாஷஸ் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சா. அப்போ இந்த பாலாஜி என்ன சொன்னா, சிரிச்சுட்டே இருந்தான். இந்த வேல்முருகன் அவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். ஆனா ஒருத்தர் கோவப்படும் போது அதை பார்த்து சிரிச்சா இவ்வளோ கடுப்பா இருக்கும் இல்லடி. அவர் என்ன பண்ணாரு, சிரிச்சுட்டே இருக்கும். சுரேஷ் சார் சொன்னாரு, ஏய் நீ எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டே சொன்னாரு. அதுக்கு உடனே பாலாஜி சொல்றான், நீங்க ஸ்கோர் பண்ண நினைக்காதீங்க, எனக்கு தாத்தா சிரிப்பு வருது சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பல்பு கொடுத்தாருடி. ஆமாக்கா, பாலாஜிக்கு யாருமே ஸ்கோரும் பண்ணிடக்கூடாது, யாரும் பேசிடவும் கூடாது சில விஷயங்கள்ல. ஸோ ஆனால் உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு சில நேரங்களில். ஸோ இப்படி நிறைய இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடந்த பிக் பாஸோட அன்சீன்ஸை நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஏர்லியாகவே சீக்கிரமாகவே அன்சீன்ஸ் பற்றி பார்த்துக்கிற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட திங்கிங் எப்படி இருக்குது, இல்லை உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சேனலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்து பேசப்படும். Thank you. Bye-bye. Bye-bye.